ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 2-3 நாட்களாக ரூபாய் 12,000 வங்கி கணக்கில் மத்திய அரசு பிஎம் மோடி செலுத்த போகிறாரு அப்படின்ற அப்டேட் தான் தொடர்ச்சியாக யூடியூப்பில் பரவின்னு வருது அப்படின்னே சொல்லலாம். நம்ம கூட நேற்று ஒரு சில வீடியோ மென்ஷன் பண்ணியிருந்தோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 12,000 வீடியோ பொறுத்த அளவுக்கு மத்திய அரசு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டாக இன்ன வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆனால் அப்டேட்டாக கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த 12,000 உரிமை தொகை உங்களுக்கு வரப்போதா, எந்த தேதியிலிருந்து வரப்போகுது, எந்த அக்கௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒரு சில குடும்ப அட்டைகளுக்கு மட்டும்தான் இந்த தொகை கிடைக்கும் அப்படின்ற தகவலும் வெளியே இருக்கு. அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 12,000 ரூபாய் பொய்யான தகவலை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் திரும்ப புதிய விண்ணப்பம் செய்யலாம், 1000 ரூபாய் உரிமை தொகை பெறப்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதையும் பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் திரும்ப வந்ததுக்கப்புறம் அது மெய்யே ஆயிடுச்சு. அதே போல் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு 5,000 ரூபாய் உரிமை தொகை சேர்த்து போட போகிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அதுவும் பொய்யான தகவல், 3,000 + 2,000 போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 5,000 ரூபாய் செலுத்தியதுக்கப்புறம் அது உண்மையான தகவலாக மாறிடுச்சு. இதே போல் மத்திய அரசும் மாநில அரசும் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எந்த அறிவிப்பு உடனடியாக வெளியிடுவாங்க அப்படின்றது நம்ம கணிக்க முடியாத ஒன்றாக இருக்குது. கண்டிப்பாக திமுக அரசு பார்த்தீங்கன்னா இப்போ 5,000 ரூபாய் செலுத்தியதுக்கு கண்டிப்பாக பாஜக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பில் 12,000 செலுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது யாராருக்கெல்லாம் செலுத்துவாங்க, எந்தெந்த குடும்ப அட்டைகள்லாம் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இன்ஃபர்மேஷனில் எந்தெந்த ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக எந்த தேதியிலிருந்து பணம் கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்கு, இந்த முழுமையான அறிவிப்பு யார் வெளியிடுவா, இது அஃபிஷியலாக எந்த டேட்டில் அறிவிப்பு வெளியாகும், எப்போ அஃபிஷியலாக பணம் வரும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த ரூபாய் 12,000 ஸ்கீமை பற்றி உண்மையான தகவலாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிருக்கு. அது சம்பந்தமாக டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணாலும் நம்ம வீடியோவில் ஒரு 11 நிமிஷத்துக்கு மேலே ஒரு முக்கியமான பாயிண்ட், கிரேஸ் பாயிண்ட்டாக 2 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். அந்த பாயிண்ட் ஒரு 2 நிமிஷம் தான் போகும். அது மட்டும் தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க பார்த்த மாதிரி ஆகிடும். அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணதுனால அது முக்கியமாக சொல்கிறேன். ஆனால் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு சார்பில் ரூபாய் 12,000 உரிமை தொகை போட போகிறதா தகவல் வெளியே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை மையமாக வச்சு கோடைக்கால சிறப்பு தொகுப்புன்னு சொல்லிட்டு 2,000 ரூபாய் சேர்த்து 3 மாத தொகைக்கான 3,000 ரூபாயும் 2,000 ரூபாய் சேர்த்து 5,000 ரூபாய் செலுத்தியிருந்தாரோ, அதே போல் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் மூலயமா செயல்படுற பல்வேறு திட்டங்கள் மூலயமா இந்த 12,000 சேர்த்து ஒருங்கிணைத்து 12,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல் வெளியே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பிஎம் கிசான் யோஜனா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் மானியம் அப்படின்லாம் உர மானியம் இது போல் மத்திய அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா பணம் ரெகுலராக அக்கௌண்ட்டில் பெற்று வந்திருப்பீங்க. அது போல் ஸ்கீமில் ஒன்றிணைச்சி 12,000 ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல் வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வைஸ் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்படுகிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் பணம் செலுத்தப்படலாம் அப்படின்ற தகவல் வெளியே இருக்குது. இது கன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் இன்னொரு இன்ஃபர்மேஷனாக வரல. நமக்கும் ஒரு சில ஆர்டிகலில் தான் மென்ஷன் ஆயிருக்கு. கண்டிப்பாக மத்திய அரசு சார்பில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பிஹெச்ஹெச் கார்டுக்கு, பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டுக்கு, என்பிஹெச்ஹெச் கார்டுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட வங்கி கணக்கு ஆதார் கார்டுலையும் ரேஷன் கார்டுலையும் லிங்க் செய்யப்பட்டிருந்ததுன்னா கண்டிப்பாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லணும். இந்த ஸ்கீம் மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்கூட்டியே உங்களுடைய கார்டு பொறுத்த அளவுக்கு பிஹெச்ஹெச்ஏ கார்டு, பிஹெச்ஹெச் கார்டு, பிஹெச்ஹெச் ரைஸ் கார்டு, என்பிஹெச்ஹெச் கார்டாக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் மாநில அரசு மத்திய அரசு கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச் என்சி இந்த 2 வகையான கார்டுகள் பார்த்தீங்கன்னா அது சர்க்கரை கார்டு, அடுத்தது கௌரவ கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குலாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இப்போ டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த 12,000 தொகை சம்பந்தமாக என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர்டிகலில் அப்படின்றத பார்ப்போம். முக்கியமான ரீசனாக பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்துக்கு மேற்கொண்ட சமீபத்தின் வருகை வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் ரீதியான முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா டெல்லியிலிருந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு நோக்கி பயணம் பண்ணியிருந்தார். குறிப்பாக புதுச்சேரிக்கும் போயிருந்தார் ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னே சொல்லலாம்.
குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு அரசியல் ரீதியான முக்கியத்துவம் பெறுவதற்கான ஒரு பயணமாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியே இருக்கு. மேலும் திருச்சியில் நடைபெற்ற இந்த பயணத்தின் போது மாநில அரசியல் நிலவரம், கூட்டணி அமைப்பு, தேர்தல் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவான ஆலோசனை நடைபெற்ற உள்ளதாகவும் தகவல்கள் வந்து வெளியே இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2026 கூட்டணி கட்சியான அதிமுக, பாஜக இருவரும் வந்து சேர்ந்து மாநில அரசியல் நிலவரங்கள், கூட்டணி அமைப்பு எந்த லெவலில் வந்து இருக்குது, அடுத்தது தேர்தல் திட்டங்கள் அடுத்த கட்டமாக வந்து எதை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்ற ஆலோசனையும் வந்து நடைபெற்றதாக வந்து சொல்லப்படுது. மேலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு சிறப்பு திட்டங்களை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று சிலர் வேண்டுகோளும் வந்து விடுத்துள்ளதாக வந்து தகவல்கள் வந்து வெளியே இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறனா இது போல திட்டங்களை உடனடியாக வந்து அறிவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மேலும் குறிப்பாக இதுதான் வந்து நோட் பண்ணணும். மேலும் இன்னும் சில நாட்களில் மத்திய அரசு 12,000 ரூபாய் வரை வங்கி கணக்கில் செலுத்தலாம் என தகவலும் கசிந்துள்ளது அப்படின்ற அறிவிப்பு வந்து ஒரு சில ஆர்டிகல் வந்து வெளியே இருக்கு. இதை தான் வந்து மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து பேசின்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக ஏன் வந்து இந்த வந்து 12,000 ரூபாய் வந்து பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை, கோடைகால சிறப்பு தொகுப்பு அப்படின்ற மாதிரி 3 மாதம் தொகையும் வந்து சேர்த்து 5,000 ரூபாய் வந்து செலுத்தியிருக்காங்க. இதை முறியடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட பாஜகவின் கூட்டணி கட்சியான அதிமுகவும் வந்து சேர்ந்து 12,000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து மத்திய அரசு சார்பில் வந்து செலுத்தினா அவங்க வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற நோக்கத்தோட இதை வந்து நடத்தின்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடைபெற்ற பாஜக மையக்குழு கூட்டத்தில் மாநில அரசியல் சூழல், தேர்தல் பணிகள், தொகுதி பங்கீடு, பிரச்சார யுத்திகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. முக்கியமாக வந்து இந்த வருகை வந்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முக்கியமான வருகையாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட வருகையை வந்து பார்க்கப்படுறாங்க. குறிப்பாக வந்து கூட்டத்தின் அதாவது மாநில அரசின் சூழல், தேர்தல் பணிகள் என்னென்ன வேணும் நடக்குது, தொகுதி பங்கீடு, ஒரு சிலவங்க வந்து தொகுதி பிரித்து வந்து கொடுப்பாங்க, அந்த தொகுதி பங்கீடு, பிரச்சாரம் உத்திகள், எந்தெந்த இடத்துல வந்து பிரச்சாரம் எந்தெந்த கட்சியினர் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒட்டுமொத்த ஆலோசனை கூட்டமும் வந்து பேசப்பட்டுள்ளதாக வந்து கூறப்படுகிறது. அப்பொழுது அமித்ஷா பல்வேறு ஆலோசனைகளை நிர்வாகிகளுக்கும் வந்து வழங்கியுள்ளார் அப்படின்ற தகவலும் வந்து வெளியே இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது போல திட்டங்களை எதனா வந்து எடுத்துன்னு வரலாமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இருந்த ஒரு சில தகவல் அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் வந்து தொகையாக வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சில தகவலை வந்து அவருக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ஒரு சிலவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டிருந்தது தான் வந்து நமக்கு வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. முக்கியமாக வந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக அதாவது தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இவரும் வந்து இந்த மேற்பார்வையாக வந்து இருந்து இதை ஃபுல்லாக வந்து பேசியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து இவங்க எல்லாமே வந்து கலந்து ஆலோசிக்கும் போது இந்த 12,000 ரூபாய் தொகை சம்பந்தமாக வந்து ஆலோசிக்கப்பட்டதாக வந்து நமக்கு வந்து தகவல் வந்து கசிந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து தமிழகத்தில் கட்சி வலுப்பெற வேண்டும், இந்த திட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாதான் வலுப்பெறும் நம்மளுடைய கூட்டணி அப்படின்ற பேச்சுவார்த்தைகளும் வந்து நடந்திருக்கு. தேர்தல் முன்னெடுப்பு குறித்து விரிவான கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டதாகவும் நடைபெற்ற ஒரு சில கூட்டத்தில் வந்து கூறப்படுகிறது அப்படின்ற தகவலும் வந்து வெளியே இருக்குது. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா இவங்க வந்து முன்கூட்டியே வந்து தமிழ்நாட்டில் இருந்து இது போல் 12,000 ரூபாய் வந்து செலுத்த போடலாம், மத்திய அரசு மூலிமா ஸ்கீமில் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஆலோசனை வந்து கூறப்பட்டுள்ளது. இது முக்கிய காரணமாக வந்து அமைச்சது திமுக வந்து 5,000 ரூபாய் முன்கூட்டி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கோடைகால சிறப்பு தொகுப்பாக வந்து கொடுத்தது முக்கிய புள்ளியாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் ஹெலிகாப்டர் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி காரைக்கால் பகுதிக்கு வந்து பயணம் செய்ததாக வந்து நமக்கு தகவலை வந்து கிடைச்சிருந்தது. பொதுக்கூட்டத்தில் வந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் வந்து பங்கேற்றிருந்தார் அப்படின்ற தகவலை வந்து வெளியேறது நியூஸ் சேனல்லையும் வந்து பார்த்துருப்பீங்க. பின்னர் புதுச்சேரி மாநிலத்தின் பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் அப்படின்ற தகவலும் வந்து வெளியேறது. மாலை மீண்டும் திருச்சிக்கு திரும்பினார். அவர் அங்கிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் அப்படின்ற தகவலும் வந்து வெளியேறது. இந்த வருகையின் போது தமிழகத்தில் உள்ள அவருக்கு நெருக்கமான சில தேர்தல் நிர்வாகங்கள் குறித்து அதாவது தேர்தல் நிலவரம் குறித்து குறிப்பிட்ட தனிப்பட்ட ஆலோசனைகளில் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அப்படின்றது தெரிய வருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலையும் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்து வெளியே இருக்குது. முக்கியமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன ஆலோசனையும் வந்து நடைபெற்றது அப்படின்றத நமக்கு தெளிவாக வந்து தெரிய வரல. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் முக்கியமாக வந்து தமிழகத்தில் சமீபத்தின் நலத்திட்டங்கள் நடவடிக்கை குறித்து விரிவாக்கப்பட்டதாக வந்து அதாவது விவாதிக்கப்பட்டதாக தகவல் வந்து வெளியாயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ வந்து 3,000 ரூபாய் ப்ளஸ் 2,000 ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா தமிழக அரசு மூலியமா. அது போல் என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் இப்போ ரீசனாக வந்து 6 மாதங்கள் வந்து நடைபெற்றது அப்படின்ற எல்லா திட்டங்கள் சம்பந்தமாகவும் வந்து விரிவாக்கமாக வந்து பேசப்பட்டுள்ளது.
குறிப்பாக வந்து தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களுக்கு ஒரு முறை ரூபாய் 5000 வழங்கியிருப்பது மக்களிடையே கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் வந்து இந்த கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பின் மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்துவதாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது அப்படின்றத அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த உள்ளதாகவும் அமித்ஷாவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. மேலும் இதன் பின்னணியில் மத்திய அரசும் தமிழக அரசும் ஈர்க்கும் வகையில் புதிய அறிவிப்புகளை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டதாக தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது. அதாவது குறிப்பாக வந்து திமுக ஆட்சிக்கு மீண்டும் வந்து வரணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த 3000 2000 வந்து சேர்த்து 5000 வந்து செலுத்திருக்காங்க. அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம். மேலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு சார்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ஈர்க்கும் வகையில் ஏதாவது ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 12000 வரைக்கும் உங்களுக்கு எந்த திட்டத்திலலாம் வந்து சேர்க்கப்பட்ட ஒட்டுமொத்த கூட்டுத்தொகையை வந்து 12000 அவங்களோட வங்கி கணக்கில் செலுத்தணும் அப்படின்ற பரிசீலிக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து கோரிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த கூட்டத்தில் இருந்த தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்ற தகவலும் வந்து வெளியாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த 12000 உரிமை தொகை பாஜக வட்டாரங்கள் தகவல் வந்து கசிந்து இருக்கிறது. இது முக்கியமாக வந்து எதன் மூலியமாக வந்து கொடுக்கப்படலாம் அப்படின்ற கேள்விகளுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷனாக நமக்கு தகவலாக வந்து கிடைச்சிருக்கு. இந்த நிலையில் தான் தற்போது பாஜக வட்டாரத்தில் ஒரு தகவல் கசிந்துள்ளது கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது இதுவரை நிறுத்தப்பட்டிருந்த கேஸ் மானியம், உரமானியம் உள்ளிட்ட மொத்தமாக மத்திய அரசு பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தலாம் என சொல்லப்படுகிறது. மேலும் பல்வேறு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதிகளை ஒட்டுமொத்தமாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தவும், அதாவது PM கிசான் சம்மன் நிதி, அதாவது அந்த தொகையும் வந்து திட்டத்திற்கான நிதியையும் ஒன்று சேர்த்து மொத்தமாக 12000 ரூபாய் மத்திய அரசு தமிழக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட திட்டமிட்ட உள்ள இருப்பதாக வந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது அப்படின்றத ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக வந்து கிடைச்சிருக்கு. இதை தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 11 நிமிஷத்துக்கு மேலே டீட்டெயிலாக வந்து பார்க்கணும், இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். குறிப்பாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது கேஸ் மானியம் இது வரைக்கும் வந்து வராத விடுபட்டு இருந்த கேஸ் மானியம், உரமானியம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா PM கிசான் ஸ்கீம் மூலியமா உங்களுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் வந்து 3 தவணையாக 2000 வந்து செலுத்தின்னு வருவாங்க. அந்த தொகை எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து சேர்த்து 12000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மத்திய அரசு சார்பில் வந்து செலுத்தப்படலாம் அப்படின்ற தகவல் வந்து வெளியே இருக்குது. இதை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஒருங்கிணைத்த ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு பணம் வந்து வரணும்னா ஒரு சில ஆவணங்கள்லாம் வந்து நீங்கள் முன்கூட்டியே கரெக்டாக வந்து வச்சிருக்கணும். அப்போ தான் வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகும். இப்போ 5000 ரூபாய் வந்து தமிழக அரசு வந்து செலுத்தும் போதும் ஒரு சிலவங்க ஆதார் கார்டை கரெக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் பண்ணாத காரணத்தினால நிறைய பேர் வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், என்னென்ன ஆவணங்கள்லாம் நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து எச்சரிக்கையாக வந்து வச்சிருக்கணும் அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். குறிப்பாக வந்து PM கிசான் சம்மன் நிதி அப்படின்ற திட்டத்தில் உங்களுக்கு வந்து பணம் வந்து ரெகுலராக வந்து வந்துருக்குன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, வங்கி கணக்கு விவரம், பாஸ் புத்தகம், IFSC கோடு இது எல்லாமே வந்து EKYCயில் கரெக்டாக வந்து லிங்க் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பட்டா சிட்டா அடங்கல் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து வச்சிருக்கிறீங்களா அப்படின்றத வந்து EKYC வந்து கரெக்டாக வந்து ஆயிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் எண்ணை ஆதாரோட வந்து இணைக்கப்பட்டிருக்குதா அப்படின்றத 1 செகண்ட் வந்து செக் பண்ணிக்கங்க. அடுத்தது பாஸ்போர்ட்டா சைஸ்லாம் வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துருந்தீங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கங்க. முக்கியமாக வந்து PM கிசான் சம்மன் நிதி யோஜனாவில் உங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாய், அதாவது 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாய், வருஷத்துக்கு 6000 ரூபாய் வந்து நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா இந்த 12000 கூட்டுத்தொகையாக வந்து உங்களுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். நேற்று வீடியோலையும் வந்து சம்மந்தமாக வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நேற்று வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். மேலும் வந்து ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மூலிமா கேஸ் மானியம் வந்து பெற்று வந்திருப்பீங்க, LPG சப்சிடி. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ் மானியத்தை நீங்கள் ரெகுலராக வந்து பெறணும்னா உங்களுடைய ஆதார் கார்டை சரியாக வந்து வச்சிருக்கணும். ரேஷன் கார்டு, BPL இன்ஃபர்மேஷனை AAY கார்டாக வந்து கரெக்டாக வந்து வச்சுருந்தீங்கன்னா வந்து பார்க்கணும். அடுத்தது வங்கி கணக்கு விவரம், பாஸ்போர்ட் காப்பி, IFSC உடன் எல்லாமே வந்து இணைஞ்சிருக்கா அப்படின்றத வந்து பார்க்கணும். மொபைல் நம்பர் ஆதார் கார்டோட வந்து லிங்க் பண்ணியிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கங்க. அடுத்தது முகவரி சான்றிதழ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்கீங்க கேஸ் மானியம் வர்றதுக்கு அப்படின்றதையும் 1 செகண்ட் வந்து கேஸ் ஆஃபீஸில் வந்து செக் பண்ணிக்கங்க. இதை ஃபுல்லாக வந்து கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நின்று போன கேஸ் மானியம், அடுத்தது PM கிசான் ஸ்கீம் காசு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் உரமானியம் பொறுத்த அளவுக்கு ஃபெர்டிலைசர் சப்சிடி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்தியாவில் உரமானியம் மத்திய அரசின் நியூ யூரியா பாலிசி மற்றும் நியூட்ரிஷன் பேஸ்டு சப்சிடி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். NPCS அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது NBS திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. விவசாயியின் நேரடி பணம் பெறுவதில்லை, உரம் வாங்கும்பொழுது மானியம் குறித்து விலைகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் உரம் வந்து வாங்கினீங்கன்னா நியூ ஏரியா பாலிசி மூலயமா உங்களுக்கு வந்து அப்போ பணம் வாங்கிட்டு உங்களுக்கு மானியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் கரெக்டாக வந்து பணம் வந்து செலுத்துவாங்க. இதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ ஏரியா பாலிசி, நியூட்ரிஷன் பேஸ்டு சப்சிடி
அப்ளை பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கான தொகை அந்த கூட்டு தொகையாக வந்து ஸ்டாப் ஆகியிருந்ததுன்னா அது நடுவில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். மேலும் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரமானியம் வந்து கரெக்டாக வந்து ஸ்டாப் ஆகிருந்து மறுபடியும் வந்து இந்த 12,000 செலுத்தும் போது வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆதார் அட்டை, நில உரிமை ஆவணம், விவசாய பதிவு, ஃபார்ம் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், மொபைல் எண் ஆதாரோட வந்து லிங்க் பண்ணிக்கிறது, இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க. அடுத்தது POS பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு வந்து சொல்லும். இதன் மூலயமா இயந்திரம் மூலம் ஆதார் மூலயமா OTP வந்து விரல் கைரேகை வந்து கரெக்டாக வந்து சரிபார்க்கப்பட்டிருக்கீங்களா, EKYC வந்து பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மத்திய அரசு மூலயமா எந்த ஒரு மானியம் வந்திருந்தாலும் EKYC வந்து கம்பல்சரியாக உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டு தான் பணமாக வந்து வரும். EKYC வந்து பொறுத்த அளவுக்கு DPT ட்ரான்ஸ்ஃபர், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்லும். அதன் மூலயமா தான் உங்களுக்கு பணம் அனுப்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை ஃபுல்லாக வந்து சரியாக வந்து வச்சுக்கிங்க. PM கிசான் ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ போடும்போதே நம்ம சேனலில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். EKYC யாராருக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இல்லையோ அவங்களுக்கு பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகும், பணம் வந்து வராத கூட வந்து நின்று இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். EKYC சம்மந்தமாக வந்து வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரூபாய் 12,000 சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் நமக்கு கிடைச்ச அப்டேட் ஆர்டிகல் மூலயமா வந்து வீடியோவை டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலை வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து உடனடியாக வந்து கேளுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.